வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா ஒரு சுதந்திரமான ஊடகம். எங்களுடைய ஊடகத்தை ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களிலே நீங்கள் அதற்கு அளித்து வரும் ஆதரவு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது, உற்சாகத்தை அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய ஊடக பயணம் சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஆதரவு அவசியம். ஆகவே லைன்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்தும் நண்பர்களுக்கு பகிர்ந்தும் பார்க்கும்படி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். டெல்லியில் இந்தியாவின் ஆன்மாவான விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துகிறாங்க. முக்கியமானது எம்எஸ்பி அப்படிங்கிற அந்த விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை முதன்மையாக வச்சு அந்த போராட்டம் இருக்குது. இதே விவசாயிகள் 2020 அந்த பீரியட்லேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. இந்திய வரலாற்றில் அந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிய போராட்டம். அது இந்திய பாராளுமன்றத்தை நடுநடுங்க செய்த ஒரு போராட்டம். அப்படி நம்மளுடைய மாவீரன் பகத்சிங் பிறந்த சீக்கிய இனத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் அவங்க அந்த இனம் எப்போவுமே மிகவும் ஒரு வீரம் செறிந்த இனம், போர்க்குணமிக்க இனம். அதை பேரை இன்றைய வரைக்கும் அவங்க தக்க வச்சுருக்காங்க. அதை சாட்சியாக இன்றைய விவசாயிகளுடைய போராட்டம் இந்தியாவில் பல்வேறு மூலைகளில் எவ்வளோ போராட்டம் தினசரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றிய அரசை கண்டித்து, சங்கிகளின் ஆட்சியை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படுது. ஆனால் எதற்குமே அசைஞ்சு கொடுக்காத மோடி அரசு மோடி அரசு எதை பார்த்து பயப்படுது அப்படின்னா, ஒரே போராட்டம் நம்மளுடைய சீக்கிய சகோதரர்களுடைய தலைமையில் முன்னெடுக்கப்படுற விவசாயிகள் போராட்டம் தான். இந்த போராட்டத்துக்கு விவசாயிகள் வர்றாங்க அப்படின்னோடனே அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, சரி இது நம்ம இந்தியாவுடைய ஆன்மாவாச்சே விவசாயிகள் அவங்க ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்காங்க, அவங்கள மீட்டெடுக்கணும், இந்திய விவசாயத்தை செழிப்பாக்கணும், இந்தியா ஒரு பசுமையான தேசமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அரசு அக்கறைப்பட்டால் விவசாயிகள்கிட்ட முன்ன பின்ன இருந்தாலும் கூட அதை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்துணும். ஆனால் நம்ம அரசு என்ன பண்ணுதுன்னா, டக்குன்னு ஓடி போய் ஒரே ஆணிகளாக நட்டு வைக்குது. டிராக்டர்கள் உள்ளே வந்துடக்கூடாதான் நாட்டுக்குள்ளே. அதான் எல்லையில் தீவிரவாதிகள் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தடுப்பு கம்பிகள் எல்லாம் போடுறது தான் ஒரு தேசத்தின் வழக்கம். ஆனால் இந்திய தேசியத்தில் சங்கிகளின் ஆட்சியில் விவசாயிகள் தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள். அவர்களுடைய டிராக்டர் தான் பீரங்கி வண்டி போல் இருக்குது. அப்படியான இதில் விவசாயிகளை தடுக்கிறதுக்கு என்னென்ன வகைகள் உண்டோ அவர்கள் கண்ணீர் புகை குண்டுகளை போடுறதுல ஆரம்பித்து ரப்பர் குண்டுகளை சொல்கிறது, ஆணி முள்வேலிகளை அதை நடுறது அப்படின்னு என்னென்ன அடக்குமுறைகள் உண்டோ அதையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த விவசாயிகள் எல்லா அடக்குமுறையும் எதிர்கொள்கிறதுக்கான துணிச்சலோட 6 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களோட போன தடவை செஞ்சாங்கல்ல, அவர்களை அந்த குளிரில் நடுங்க வச்சு இழுத்தடித்து அந்த விவசாயிகளில் பலரும் இறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ அந்த படிப்பினைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த முறை 6 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களோடு சேர்ந்து விவசாயிகள் ஒரு நீண்ட திட்டமிடலோடு வந்திருக்காங்க. இப்போ அரசு அச்சப்படுது. மத்திய அரசு, மோடி அரசு அச்சத்தில் இருக்குது. பேச்சுவார்த்தைகள் நடக்கு. இந்த போராட்டத்தை நாமளும் ஆதரிக்கிறோம். இதில் கண்டன் இதுதான் இந்த விஷயத்தில். ஆனால் இதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. இந்த போராட்டத்தை ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், விவசாயத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், விவசாயிகள் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஆதரிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார், ஒரு சர்வாதிகாரி ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தை ஆதரித்து நேற்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதை படித்த உடனே அப்படியே நாடி நரம்புலாம் முறுக்கி அப்படியே கையில் நாக்குப்பூச்சியெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டு, அந்தளவுக்கு தீவிரவாதிகள் யார், அரசாங்கமா விவசாயிகளா அப்படின்லாம் கேட்டு எழுதியிருந்தார். பார்த்தா என்னடா இப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தா, அந்த முதல்வருடைய ஆட்சியில் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நம்ம விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க. அவர்கள் தங்களுடைய நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக போராடினதுக்காக குண்டர் சட்டத்தில் தன் மாநிலத்தில் விவசாயிகள் போராடினால் குண்டர் சட்டம் போடக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கிறார். எவ்வளோ ஒரு முரண்! இந்திய வரலாற்றில் அதான் டெல்லியில் கடந்த முறை பார்லிமெண்ட்டுக்குள்ளெல்லாம் புகுந்து அப்படியான ஒரு பெரிய போராட்டம் நடந்தப்போ கூட அந்த விவசாயிகள் மீது கூட குண்டர் சட்டம் போடப்படலை. ஆனால் தமிழ்நாட்டில் மேல்மா பகுதியில் சிப்காட்டுக்கு எதிராக விவசாயிகள் தங்கள் நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக போராடிய போது அந்த விவசாயிகளில் 7 பேர் மேலே குண்டர் சட்டம் போட்டது இந்த ஸ்டாலின் அரசு, திராவிட மாடல் அரசு.
அப்படி குண்டர் சட்டம் போட்டு விவசாயிகளை பின்னாடி அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு தரப்பும் வந்து எதிர்ப்பு தெரிவித்த உடனே 6 பேர் மீது நைஸாக வந்து வாபஸ் வாங்கிட்டு ஒருத்தர் அருள் ஆறுமுகங்கிறவர் மேலே அந்த குண்டர் சட்டத்தை தொடர்ந்தார். கடைசியில் அவர் நீதிமன்றத்தின் மூலமாக வாதாடி அரசு வந்து மூக்குடைப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார். இப்படி தன் மாநிலத்தில் விவசாயிகள் போராடினால் அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடுறது, வடக்க போராடினா வந்து ஆதரிக்கிறது, இந்த இரட்டை முகம் இருக்குல்ல, இதுதான் வந்து திராவிட மாடலுடைய ஒரிஜினல் முகம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், திராவிட மாடல் அல்லது இந்த திராவிட ஐடியாலஜி அரசியல் திமுக எப்போவுமே அதிகாரத்தில் இல்லாத போது எந்தெந்த போராட்டத்தை எல்லாம் ஆதரிக்கிறார்களோ, எதையெல்லாம் எதிர்க்கிறார்களோ, எதையெல்லாம் வந்து அரசின் எதேச்சதிகார போக்கு அப்படின்னு சொல்லி எந்தெந்த திட்டங்களை எல்லாம் எதிர்க்கிறார்களோ, அந்தந்த திட்டங்களை எல்லாம் இவர்கள் அதிகாரத்துக்கு வந்தவுடன் நைஸாக ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு புது பெயர் வச்சு அதை ரொம்ப பாலிஷாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதைத்தான் இப்பவும் செய்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியில் ஆட்சியில் இருக்கும்போது 8 வழி சாலைக்கு எதிராக கடுமையான போராட்டங்களும் நடத்தினாங்க. அப்போ விவசாயிகள் இதே மாதிரி விவசாயிகள் போராடினாங்க. அப்போ இதே விவசாயிகளுக்காக திமுக வந்து உக்கிரமாலாம் போராடிச்சு. அதுக்கப்புறம் இவங்க அதிகாரத்துக்கு வந்தோடனே அது பசுமை சாலையாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ சிப்காட் விவசாயிகள். இப்படி திமுகவுடைய நீங்கள் வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தவுடன் அவர்கள் செய்கிறது முதல் வேலை தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்கிறது தான். ஆக இந்த காணொலியில் நம்ம வந்து தோலுரிக்க விரும்புகிறது இந்த போலித்தனத்தை தான். இவர்களுடைய சரி இவங்க ஆட்சியில் இருக்காங்க, இவர்கள் ஒரு போலித்தனமானவர்கள், அந்த நாற்காலி அதோடைய பண்பு இப்படி தான் இருக்கும், அந்த அதிகார நாற்காலியில் யார் வந்து அமர்ந்தாலும் அவர்கள் அந்த நாற்காலிக்கான தன்மையோடு தான் இயங்குவாங்க. அதனால் வந்து எதேச்சதிகார போக்கில் அவங்க நடக்கிறாங்க அப்படின்னுங்கிறத ஒரு மாதிரி கசப்பாக ஒத்துக்கிட்டாலும் கூட, இதில் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக சக்திகள் அப்படின்னு எப்போவுமே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதை நீங்கள் வந்து அதிமுக ஆட்சி நடக்கும்போதெல்லாம் நீங்கள் இந்த ஜனநாயக சக்திகளை பார்க்கலாம். அப்படியே உக்கிரமாக வந்து அப்படி பத்திரகாளி அவதாரம் எடுத்த மாதிரி இந்த ஜனநாயக சக்திகள், கருத்து கந்தசாமிகள், எழுத்தாளர்கள், முற்போக்காளர்கள், என்ஜிஓ போராளிகள், அப்படி இப்படின்னு டிசைனான போராளிகளை வந்து திராவிட ஐடியாலஜி வந்து உருவாக்கி வச்சிருக்கு. இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான எதிர்வினைகள் ஆற்றுவாங்க. அவங்க சமூக வலைதளங்களானாலும் சரி, பல்வேறு தரப்புலையும் வந்து எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலையுமே வந்து கடுமையான எதிர்வினைகளை ஆற்றுவாங்க. அந்த ஆட்கள் எல்லாமே வந்து திமுக விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டப்போ வாயே திறக்கலை. இதுதான் இந்த இஷ்யூவில் இருக்கிற பிரச்சனையாக நான் பார்க்குறேன். எனக்கு ஸ்டாலின் அரசு விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டது வந்து தவறான நடவடிக்கையாக நான் பார்த்தாலும் கூட, ஒரு அரசு இப்படி செய்து அயோக்கியத்தனங்கிறது இதானது, நம்ம அதை கண்டிக்கிறோம். ஆனால் இது தவறானது, இது தப்பானது, இது இப்படியான ஒரு மோசமான போக்கை வந்து ஒரு அரசு செய்யக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்ல. அந்த ஜனநாயக சக்திகள் எல்லாம் வந்து திமுக அதிகாரத்துக்கு வந்தோடனே அமைதியாகிடுறாங்க. இந்த போக்கு தான் ரொம்ப ஆபத்தானது. ஆக நம்ம வந்து திராவிட மாடல் அரசை விமர்சிக்கிறோம், அதோடு சேர்த்து இந்த கம்பெனி ஆர்டிஸ்ட்டுகள்னு சொல்லப்படுற இந்த கருத்து கந்தசாமிகளுடைய போலித்தனமும் வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது. இப்போ வந்து டெல்லி விவசாயிகள் போராட்டத்துக்காக இந்த போலி போராளிகள்லாம் வந்து போலி போராளிகள், அவங்க தான் ஒரிஜினல் போராளிகள், நம்ம தான் போலி போராளிகள் அவங்க பார்வையில். இவர்களெல்லாம் இப்போ வந்து அந்த 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 தீக்கோழியை வந்து ஏதோ போய் ஒளிஞ்சிக்கிடுன்னு சொல்லுவாங்க, மண்ணுக்குள்ளே தலையை புதைச்சிக்கிடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திமுக திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்ன அநீதி நடக்குதோ அப்போல்லாம் இந்த கோழிகள்லாம் போய் மணலுக்குள்ளே தலையை புதைச்சிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு சத்தமே இல்லாமல் இருக்கும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்கள் அவ்வளோ வதச்சிக்கிட்டு இருக்கு அரசு. அதில் வந்து ஈகோ, இடும்புத்தனம், அதுக்கு பின்னாடி எவ்வளோ நிதி என்னென்ன இதெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் நண்பர் சவுக்கு அம்பலப்படுத்துகிறார். அந்த மாதிரியான விஷயங்கள் போதெல்லாம் கண்டிக்க தவறுகிற இந்த ஜனநாயக சக்திகள் இப்போ டெல்லி போராட்டம்னோடனே வந்து வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, ஒரு அநியாயத்தை, ஒரு எதேச்சதிகார போக்கை டெல்லியில் இருக்கிற சங்கிகள் செஞ்சால் கண்டிக்கலாம், அதை இங்கே இருக்கிற திராவிட மாடல் அரசு செஞ்சால் அதை கண்டிக்கக்கூடாது. இந்த இரட்டை நிலைப்பாடு வந்து ரொம்ப ஆபத்தானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. இது வந்து இந்த மாதிரியான ஆட்களை அம்பலப்படுத்த வேண்டியதும் அவசியமானது. ஆகவே இந்த இரட்டை முகத்தை நீங்கள் வந்து எப்போவுமே புரிஞ்சுக்காங்க. திராவிட மாடல் போலியானது. அவர்கள் எப்போதெல்லாம் அதிகாரத்துக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் வந்து அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை தான் செய்வாங்க. நன்றி, வணக்கம்.